கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் பெரிய ஓபலாபுரம் ஊராட்சியில் கடந்த 2020ஆம் ஆண்டு எம்டிசி பிசினஸ் மற்றும் ஓபிஜி எனப்படும் இருவேறு தனியார் தொழிற்சாலைகள் ஓடை மயானம் வாய்க்கால் வகைப்பாடு கொண்ட அரசு நிலங்களை ஆக்கிரமித்து அனுபவித்து வருவதாகவும் அந்த நிலங்களை அகற்றுமாறு கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின்படி வழக்கில் குறிப்பிடப்பட்ட 9 சர்வே எண்களில் உள்ள அரசு நிலங்களை மீட்டதற்கான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆணை பிறப்பித்தது. அதன்படி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உட்பட 12 நபர்களுக்கு ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஆணைகள் அனுப்பப்பட்டது. உயர்நீதிமன்ற ஆணையின்படி நிலங்களை மீட்க வந்த அரசு அதிகாரிகளுக்கும் தொழிற்சாலை நிர்வாகத்துக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையின் பேரில் அங்கு வசித்து வந்த ஏழை விவசாயிகளின் வீடுகள் மட்டும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த புகைப்படங்களை வைத்து உயர்நீதிமன்றம் ஏமாற்றப்பட்டது. இதை கையில் எடுத்த சமூக ஆர்வலர் கார்த்திக் என்பவர் நீதிமன்ற உத்தரவை அரசு அதிகாரிகள் நிலைநாட்ட தவறியதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். அதன் அடிப்படையில் இன்று நிகழ்விடத்தில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற முற்பட்ட போது ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் உட்பட தொழிற்சாலையின் ஆதரவாளர்கள் சிலர் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றவிடாமல் தடுத்தனர். அவர்களிடம் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் சிவசண்முகம் அரசு பணியை செய்ய விடுமாறு தனது இரு கைகளை கூப்பி கும்பிட்டார். அதன்பின் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் நடைபெற்று வந்தது. நிகழ்விடத்திற்கு வந்த வட்டாட்சியர் சரவணகுமாரிடம் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். உடனடியாக பாக்குறதுக்கு வழி அகற்றாமலேயே அரசு அதிகாரிகள் அங்கிருந்து சொகுசு கார்களில் திரும்பி சென்றனர். இரண்டாவது முறையாக அரசு அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றாமலே திரும்பி சென்றது அப்பகுதி மக்களிடையே பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி.